நம்ம கையில இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் இருக்குங்க. சுகர் இருந்துச்சுன்னா மாம்பழம் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு வந்து செந்தூரம் மாம்பழம், எங்க ஊர்ல உள்ள மரத்தில எந்த உரமும் போடாத, நல்ல ஆர்கானிக் முறையில பழுத்த மாம்பழம் நான் சாப்பிட போறேன். அதுவும் தோலோட சாப்பிடுவேன். நல்லா கழுவிட்டேன் நான். நல்லா பழம் வந்து நல்லா பழுத்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து தோலோட சாப்பிடுறதுனால நமக்கு பொட்டாசியம், அப்புறம் ஃபைபர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் இந்த மாம்பழத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மினரல்ஸ் இருக்கு, நெறைய விட்டமின்ஸ் இருக்கு. இது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நெறைய பேர் வந்து பழங்கள் சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்மளோட டயட் பிளான்ல என் கூட ட்ராவல் பண்ற என் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே பழங்கள் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. அந்த பழங்கள் எப்போ, எப்படி சாப்பிடணுங்கிற விஷயத்த வந்து நான் டெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அத வந்து நானும் சரி ஃபாலோ பண்றேன். என் குரூப்ல இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்றதுனால, அவங்க பிடிச்ச பழங்களும் சாப்பிடுறாங்க, பிடிச்ச உணவுகளும் சாப்பிட்டு உடல் நல ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. நீங்களும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இணையணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்கேன். வாட்ஸ்அப்பில் என்னோட கன்சல்டேஷனை புக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விடுங்க. அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க பழங்கள் சாப்பிட்றதுக்கு பயப்பட வேண்டாம். தைரியமாக சொல்லுங்கள். எப்போ எப்படி சாப்பிடணுங்கிற விஷயத்துக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.